அஸ்ஸலாமு அலைக்கும். மகளே, பணம் இருந்தால் 100 ரூபாய் அம்மாவுக்கு கொடு. ஆட்டுக்கு தீவனம் வாங்கணும். அவை பசியால் அழுது கொண்டிருக்கின்றன. 2 நாட்களாக அவற்றுக்கு தீவனம் கொடுக்கவில்லை. ஏய் அம்மா, மௌனமாக போகிறாயா இல்லையா? இல்லையென்றால் உன்னை வெளியே தள்ளி விடுவேன். சொல்லவே வேண்டாம். நீங்கள் கேட்கும்போது எங்கிருந்து பணம் எடுத்து தருவது? ஒருவனின் வருமானம் மட்டுமே இந்த வீட்டை 2 பக்கமும் சேர்த்து கட்ட பயன்படுகிறது. அப்போது உங்களின் ஆடுகளும் மாடுகளும் நீங்கள் கிடைக்கும் கஞ்சியை கூட இல்லாமல் செய்ய வேண்டாம். கிடைப்பதை சாப்பிட்டு ஒழுக்கமாக எங்காவது போய் படுத்து தூங்கு. என் வாய்க்கு வீண் வேலை இல்லாமல் இருக்கட்டும். அவர்களின் மகன் உள்ளே இருந்து இதை கேட்டு நிராயுடன் வெளியேறி சென்றான். அவர் குனிந்து கண்ணீர் நிறைந்த கண்களுடன் முன்னோட்டி நடந்து வந்து அவனை ஒரு பார்வை பார்த்து கண்ணீரை துடைத்து வெளியே உள்ள ஆட்டுக்கூடத்திற்கு நடந்து சென்றார். ஆடுகளையும் பசுவையும் வளர்த்து அதிலிருந்து கிடைக்கும் வருமானத்தாலும் வெளியே சென்று வீடுகளில் வேலை செய்து கிடைக்கும் பணத்தாலும் ஒரே மகனான உன்னியை வளர்த்து அவனது திருமணத்தை நடத்தி கொடுத்தார். ஆனால் அவனுக்கு அம்மாவின் கஷ்டங்களை புரியவில்லை. இன்று மனைவி சொல்வதை மட்டும் கேட்டு தன் அம்மாவை ஒரு பார்வை கூட பார்க்காமல் அவனுக்கு அவர் அந்நியமாகிவிட்டார். அவர் ஆட்டுக்கூடத்தில் அழுக்கு படிந்த ஆட்டு கம்பளங்களின் மீது அமர்ந்தார். அவை எதையும் அவர் பொருட்படுத்தவில்லை, கவனிக்கவில்லை. ஏனெனில் இவ்வளவு கஷ்டங்களையும் அவர் பலமுறை கண்டவர். அப்படித்தானே வாழ்ந்து வந்தார் என்ற பாவனையில் இருந்தார். வாழ்க்கையின் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் இடையில் அவனுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை. எப்போதும் ஆடுகளுடன் இருப்பார். மனதில் பெரிய சோகம் வரும்போது இங்கு வந்து அமர்வார். அமர்ந்திருக்கும்போது கூடத்தில் உள்ள ஆடுகள் வாயில் மெல்லுவதை மென்று கொண்டு அவர் அருகில் வரும்போது அருகில் வைத்திருக்கும் பலாச்சு இலைகளை ஒவ்வொன்றாக வாயில் வைத்து கொடுப்பார். அப்போதும் மனது ஏதோ ஒரு எண்ணத்தில் வெறுமையில் இருக்கும். பலமுறை ஆடுகளிடம் தனது சோகங்களை பகிர்ந்து கொண்டிருப்பார். எல்லாம் கேட்கும் பாவனையில் அவை அவரது வார்த்தைகளுக்கு காது கொடுத்து ஒலி எழுப்புவதுண்டு. வெளியில் பால் பாத்திரத்தில் உள்ள தண்ணீரை ஊற்றிவிடும்போது அவள் அவரை பார்த்து மீண்டும் குரலை உயர்த்தினாள். இந்த அழுக்கு ஆடுகள் காரணமாக இங்கு ஒரு சுத்தமும் இல்லை. அதோடு அவற்றின் மலத்தின் நாற்றமும். ஏய் அம்மா, இந்த ஆடுகளை யாருக்காவது கொடுத்து இவற்றையெல்லாம் துடைத்து சுத்தம் செய்யப்பார். அசுத்தமான பொருள். குளிக்க மாட்டாள், உடுத்த துணியை மாற்ற மாட்டாள், நாற்றத்துடன் வீட்டில் வந்து படுப்பாள். யாராவது வந்தால் மொத்தமும் அவமானம். உங்களால் தான் ஒரு ஆளும் இங்கு வருவதில்லை. அவள் அப்புறம் திண்ணையில் அமர்ந்திருந்த உன்னியை பார்த்தாள். ஏய் மனுஷா, இந்த சாமானை எங்காவது கொண்டு போய் வீசு. இல்லையென்றால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன். இல்லையெனில் இந்த ஆடுகளை யாருக்காவது விற்று உன் அம்மாவை ஒரு கட்டுக்குள் வை. இதை பார்க்கவும் இதற்கு உணவு தயாரித்து கொடுக்கவும் என்னால் முடியாது. அம்மாவுக்கு நடக்கக்கூட முடியாது. ஆனாலும் அகம்பாவத்துக்கு ஒரு குறையும் இல்லை. ஆட்டுக்கு தீவனம் வாங்க பணம் வேண்டுமாம். இவ்வளவு நாள் இந்த ஆடுகளை பார்த்து என்ன உண்டாக்கி கொடுத்தாள்? இப்போது பேசுவதை பார்த்தால் அம்மா இங்கு குவித்து கொடுத்தவள் போல தோன்றும். அதை கேட்டு அவரது கண்ணீர் முகத்தில் உள்ள சுருக்கங்களில் பரவி வழிந்தது. அழுது அழுது இப்போது கண்ணீர் கூட வற்றிவிட்டது. சுருங்கிய கைகளால் கன்னத்தை துடைத்து எழுந்தபோது ஆடுகள் உரத்து அழுதன. மீண்டும் முதுகை வளைத்து அவர் அவனருகில் வந்தார். மகனே, அம்மாவுக்கு ஒரு 100 ரூபாய் தருவாயா? அம்மாவுக்கு பசி இல்லாவிட்டாலும் ஆடுகளை பட்டினியில் வைக்க மனசு இல்லை. உன் வயிறு நிரம்ப அம்மா கஷ்டப்பட்டது உனக்கு தெரியுமல்லவா? இவற்றை வளர்த்துதானே உன்னை வளர்த்தேன். ஒரு 100 ரூபாய் கொடுத்தால் போதும். அம்மாவுக்கு பணம் வந்தவுடன் திருப்பித் தருகிறேன். அவர் பேசும்பொழுது குரல் தழுதழுத்தது. அவன் ஒன்றும் பேசவில்லை. அவனது மௌனம் அவருக்கு ஒரு நம்பிக்கையை வளர்த்தது. இருந்தால் கொடு மகனே. 2 நாட்களாக அவை பட்டினியில் உள்ளன. இல்லை, என் கையில் ஒன்றுமில்லை. அப்படி சொல்லாதே மகனே. உன் கையில் ஒரு 100 ரூபாய் இருக்குமே. நீங்கள் போகிறீர்களா இல்லையா என்று கோபத்துடன் எழுந்து உள்ளே சென்றான். மகனே என்று அவர் மீண்டும் உள்ளே பார்த்து கூப்பிட்டார்.
அந்த நிமிடத்தில் ஆட்டுக்கூடத்தில் இருந்து ஆடுகள் கத்திக்கொண்டிருந்தன. அவர் ஆடுகளை ஒருமுறை பார்த்து முற்றத்திலிருந்து திரும்பி வழியில் இறங்கி நடந்தார். உள்ளே சென்றாலும் அவனது நெஞ்சில் அந்த கேள்வி ஒரு பாரமாக மாறியது. இன்று வரை என் அம்மா யாரிடமும் கை நீட்டி கேட்டதில்லை. இன்று முதல் முறையாக என்னிடம் 100 ரூபாய் கேட்டு அதை கொடுக்க முடியவில்லையே, என்ன மகன் நான் என்று அவனுக்கு தன்னை பற்றி வெறுப்பு தோன்றியது. வாழ்நாள் முழுவதும் எனக்காக கஷ்டப்பட்டு முதுமையில் ஒரு துளி அன்பு கூட கொடுக்க முடியாத நான் ஒரு மகன் இல்லை. அவன் பர்சில் இருந்து சிறிது பணத்தை எடுத்து அதை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து முற்றத்தில் அம்மாவை தேடினான். எங்கும் காணவில்லை. ஆட்டுக்கூடத்திற்கு சென்று பார்த்தான், வீட்டிற்குள் பார்த்தான், எங்கும் அம்மாவை காண முடியவில்லை. ஏய், நீ அம்மாவை பார்த்தாயா? நான் எதையும் பார்க்கவில்லை. அதை பார்க்கவா எனக்கு வேலை? எப்படியாவது அது செத்தால் போதும். மீதி உள்ளவர்கள் வாழ்க்கையாவது சமாதானமாக இருக்கும். அவள் பேசி முடிப்பதற்கு முன் அவனது கை அவளது கன்னத்தில் பலமாக அறைந்தது. ஏய் மகளே, நீ நீண்ட நாட்களாக என் அம்மாவை கொல்ல நினைக்கிறாய். உன் நாக்கை அடக்கி வை. இனி என் அம்மாவுக்கு எதிராக நீ நாக்கை உயர்த்தினால் நீ அனுபவிப்பாய். உன் அம்மா என்றால் வைத்துக் கொள்வாய். என் அம்மாவின் கஷ்டத்தின் வியர்வையின் பலன்தான் இந்த நான். நீ இப்போது புச்சமாக பேசும் ஆடுகளையும் ஆட்டு மலத்தையும் வளர்த்து துடைத்து இந்த நானாக்கியவள் அவள். அவள் உண்ணாமல் உடுத்தாமல் எனக்காக வைத்து ஆசைகளின் பலனாக நான் இருக்கிறேன். ஆனாலும் நீ அவளை பலமுறை பட்டினியில் வைப்பதை அறிந்து நான் நிற்கதியாக நின்றேன். என் அம்மா சொல்லியிருக்கிறாள், பெண்களை அடிக்கக்கூடாது என்று. இனிமேல் என் அம்மாவை நோகடிக்க முயன்றால் அன்று உன் இங்கு உள்ள வாழ்க்கை முடியும். இதை நினைவில் வை. வீட்டில் சமாதானம் வேண்டும் என்று நினைத்தே இவ்வளவு நாள் நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன். இனி அது இருக்காது. அவன் முணுமுணுத்து கொண்டு மீண்டும் திண்ணையில் வந்து அமர்ந்தான். நாசமாக, மனிதனின் சமாதானத்தை கெடுக்க இந்த அம்மா எங்கே போய் கிடக்கிறாள்? ஒரு இடத்தில் அமர்ந்தால் என்ன, மனிதனை பேச வைக்க? அவனுக்கு சோகமும் நிராசாவும் வந்தது. உங்களுடைய அம்மாதானே, இப்படி எதிர்பார்க்கலாம். பணம் பணம் என்ற ஒரே எண்ணம் மட்டுமே உள்ளது. ஆடுகளை விற்ற பணமெல்லாம் எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறாள்? இந்த வீட்டிற்கு எனக்கு என் கையில் 1 ரூபாய் கூட கொடுக்கவில்லை. ஆனாலும் வெட்கமில்லாமல் கை நீட்டி வருகிறாள். நிறுத்து. இதுவரை வாழ்ந்தது பாதியும் என் அம்மாவின் வியர்வை. அதை நீ மறக்க வேண்டாம். உன் அப்பன் வரதட்சணை கொடுத்து உன்னை கல்யாணம் செய்யவில்லை. உன்னை பெண் பார்க்க வரும்போது உன் அப்பன் 4 கால்களில் நின்று கொண்டிருந்தான். என் அம்மாவின் அப்பாவின் நல்ல மனசு, இரக்கம், கருணை மட்டுமே உன்னை கல்யாணம் செய்ய சம்மதிக்க வைத்தது. இன்று உன் வீடு ஒரு வெளிச்சம் பெற்றிருப்பது என் அப்பாவின் அம்மாவின் கஷ்டத்தால் மட்டுமே. உன் அப்பன் உண்டாக்கியதில்லை. நான் உண்டாக்கும் பணத்தின் பெரும்பகுதி எங்கு செல்கிறது என்று எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் என் அம்மா ஒரு 100 ரூபாய் கேட்டபோது உன்னால் கொடுக்க முடியவில்லை, இல்லையா? இனி நீ ஏதாவது பேசினால் மற்றொரு கன்னத்தையும் அடித்து பொட்டி விடுவேன். உன்னால் இவ்வளவு தாங்க முடியாவிட்டால் இப்போதே வெளியேற வேண்டும். சொல்லவில்லை என்று வேண்டாம். அவன் கையில் வைத்திருந்த நோட்டுகளை பாக்கெட்டில் வைத்து மீண்டும் திண்ணையில் அமர்ந்தான். அவள் மௌனமாக உள்ளே சென்றாள். நேரமாகியும் அம்மாவை காணாததால், ஏய், நான் இப்போது வருகிறேன் என்று சொல்லி வழியில் இறங்கி சென்றான். நடந்து வரும் உருவங்களில் எல்லாம் தன் அம்மாவை தேடினான். ஆமீனத்தா, என் அம்மாவை பார்த்தாயா என்று ஒரு பெரிய வீட்டின் வாசலில் நின்றிருந்த ஒரு பெண்ணை பார்த்து கேட்டான். அம்மா எப்போதும் வேலைக்கு செல்லும் வீடு அதுதான். இப்போதுதான் இங்கிருந்து சென்றாள். ஏதாவது வேலை தர வேண்டும் என்று கேட்டாள். நான் கேட்டேன், இப்போது வேலைக்கு என்ன தேவை என்று. சிறிது பணம் தேவை என்று சொன்னாள். வேலை எதுவும் செய்ய வேண்டாம், கேட்ட பணத்தை கொடுக்கிறேன் என்று சொன்னேன். ஆனால் இங்கு செய்யக்கூடிய எல்லாவற்றையும் செய்து வெளியில் வைத்திருந்த செருப்புகளை கூட அடுக்கி வைத்து 100 ரூபாய் மட்டும் போதும் என்று சொல்லி அதை வாங்கி இப்போதுதான் சென்றாள். ஏதாவது சாப்பிட்டு செல்ல சொன்னபோது எனக்கு பசி இல்லை, என் மக்களின் பசியை போக்க வேண்டும் என்று சொல்லி சென்றாள். இப்போதுதான் அந்த பக்கம் சென்றிருக்கிறாள். உண்ணி. அவனது கண்கள் கண்ணீரால் நிறைந்தன. சிறிது நடந்து அங்கிருந்து நெற்றியில் கைகளை வைத்து அவன் வெடித்து அழுதான். கண்ணீர் துளிகள் முன்னால் உள்ள காட்சிகளை மறைத்து வைத்திருந்தன.
நாராயணன் அண்ணனின் காய்கறி கடைக்கு சென்றபோது அப்புறம் பவுல்ஸ் அண்ணனின் ஹோட்டலுக்கு முன்னால் பவுல்ஸ் அண்ணனும் அவரது உதவியாளரும் நின்று கொண்டிருந்தனர். யாருக்கோ ஏதோ உணவு பரிமாறிக் கொண்டிருந்தனர். அவன் அங்கு நடந்து சென்று முன்னால் உள்ள காட்சியைக் கண்டு கண்ணீர் நிறைந்த கண்களுடன் நின்றான். முன்னால் உள்ள நாற்காலியில் அம்மா ஒரு கையில் டீ கிளாஸ் பிடித்து அமர்ந்திருந்தார். அப்புறம் ஒரு பிச்சைக்காரன் ஆவலுடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். பவுல்ஸ், பணம் 100 ரூபாய் உள்ளது. மீதி பணத்துக்கு சோறு பொட்டலம் செய்து கொடு. வீட்டில் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னான். பாவம், பறக்க முடியாத குஞ்சுகள் இல்லையா? அவர் பணத்தை கொடுத்து ஆவலுடன் உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த அவனை பார்த்தார். அதைக் கண்டு அவனது நெஞ்சு பொடித்து, அம்மா என்று கத்தினான். என்னடா, நான் செத்துவிட்டதாக நினைத்தாயா? அம்மா, வீட்டுக்கு வா. யாரிடமும் சொல்லாமல் எங்கே சென்றாய்? நீ போ மகனே, நான் வருகிறேன். பாவம், பசியுடன் வந்த வழியில் ஏதாவது தர வேண்டும் என்று அம்மாவிடம் கை நீட்டி யாசித்தான். அம்மாவிடம் இருந்ததை கொடுத்தேன். வீட்டில் மகனின் மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அம்மாவால் தாங்க முடியவில்லை. மகனே, பசி என்றால் என்னவென்று அறிந்தவனால் மட்டுமே மற்றவர்களின் பசியை போக்க முடியும். அவர் கண்ணை துடைத்தார். அம்மா, வா என்று அவர் அவளை அழைத்து எழுப்பினான். அம்மாவின் பசியில் உள்ள மக்களுக்கு பொருட்கள் வாங்கினாயா? இப்போது அது வேண்டாம். உள்ள கஞ்சி நீரும் பலாச்சு இலையும் கொடுத்தால் இன்று போதும். நாமும் இடையில் அப்படித்தானே வாழ்ந்தோம். ஆனால் காலையில் என்னிடம் 100 ரூபாய் கேட்டவளுக்கு இப்போது எப்படி அவனுக்கு உணவு வாங்க பணம் கிடைத்தது? அது, மகனே, நான் ஆமீனத்தாவிடம் வாங்கியது. எப்படி வாங்கினாய் என்று எல்லாம் அறிந்தேன். அது, மகனே, வெறுமனே ஒருவரிடம் பணத்துக்கு கை நீட்டுவது. அதனால் அம்மாவால் செய்ய முடிந்த வேலையை செய்து கொடுத்து வாங்கினேன். நான் அறிந்தேன். அவர் அவனை பார்த்து நிஷ்கலமாக சிரித்தார். இனி நம்முடைய மக்களுக்கு உணவு வாங்குவோம். அதற்கு இனி பணம் இல்லை மகனே. கிடைத்த ஒரே பணத்தை வைத்து அவனுக்கு உணவு வாங்கி கொடுத்தேன். அவர் மீண்டும் வெளியே பெஞ்சில் அமர்ந்திருந்த யாசகனை பார்த்தார். அம்மா, வா, பணம் என் கையில் உள்ளது. நமக்கு பொருட்கள் வாங்குவோம். அவன் பாக்கெட்டில் இருந்த பணத்தை எடுத்து கடையில் நுழைந்து தேவையானவற்றையெல்லாம் வாங்கி அவரை அழைத்து வீட்டிற்கு நடந்தான். இனி என் அம்மா பணத்திற்காக யாருடைய வீட்டிலும் வேலைக்கு செல்ல கூடாது. கேட்டாயா? அம்மாவுக்கு என்ன வேண்டும் என்று என்னிடம் சொன்னால் போதும், நான் வாங்கி தருகிறேன். மகனே, அவள் அறிந்தால் சண்டை வராதா பின்னர்? அவள் அறிந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மாவுக்கு இனி என்ன வேண்டுமானாலும் நான் வாங்கி தருவேன். அவன் அவரை ஒரு கையால் தனது உடலோடு சேர்த்து பிடித்து நடந்தான். அந்த நிமிடத்தில் அவர் தனது முதுமையை மறந்து பெருமையுடன் தனது மகனுடன் சேர்ந்து நடந்தார்.